நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. மொத்தம் 32 நாட்கள் அவை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. எனினும் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பின்னர் சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு 5 நாட்கள் நாடாளுமன்றத்திற்கு விடுமுறை விடப்பட்டது. இதன் பின்பு கடந்த 18ஆம் தேதி அவை மீண்டும் தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரில் ஆபரேஷன் சிந்தூர், பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ஆகியவை பற்றி விவாதிக்க வேண்டும் கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தன. இதில் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவையில் பதிலளித்து பேசியதுடன் அது முடிவடைந்தது. எனினும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பற்றி விவாதிக்க கோரி தொடர்ந்து அவை நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்தன. இதனால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இந்த கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைகிறது. இந்த தொடரில் பிரதமர், முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் மசோதா உட்பட 11 அரசு மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் மக்களவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுகிறது என தெரிவித்த அவைத் தலைவர் ஓம் பிர்லா தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். ऑनलाइन सोशल गेम्स हम सबके जीवन में है. सॉलिटेयर है, चेस है, सुडोकू है, रिक्रिएशन के लिए खेला जाता है, एजुकेशन के लिए खेला जाता है, मेमोरी ट्रेनिंग के लिए खेला जाता है. इस बिल में ऑनलाइन सोशल गेम्स को प्रमोट किया जाएगा, एनकरेज किया जाएगा, अथॉरिटी बनाती है. புனரமைப்பு பணிகள் முடிந்து திருமலை தெப்பக்குளத்தில் நீராட மீண்டும் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த ஜூலை 20ஆம் தேதி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெப்பக்குளத்தை புனரமைக்கும் பணிகளை தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக நீர்வளத்துறையைச் சேர்ந்த சுமார் 100 ஊழியர்கள் தெப்பக்குளத்தில் உள்ள பழைய நீரை அகற்றி குளத்தின் உட்பகுதியில் சேர்ந்துள்ள மணல் மற்றும் பாசிகளை அகற்றினர். படிகள் வண்ண ஓவியத்தால் அலங்கரிக்கப்பட்டன. இதையடுத்து தெப்பக்குளத்தில் சுமார் 1 கோடி லிட்டர் தண்ணீர் நிரப்பி பழுது பார்க்கும் பணி நிறைவடைந்தது. குளம் சீரமைப்பு காரணமாக பக்தர்கள் கடந்த 1 மாதமாக புனித நீராட அனுமதிக்கப்படவில்லை. இந்த நிலையில் புதன்கிழமை முதல் பக்தர்கள் புனித நீராட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு காலக்கெடு இல்லை என்றால் ஏதாவது ஒரு நடைமுறை உருவாக்கப்பட வேண்டும். எவ்வளவு காலத்திற்கு முடிவெடுக்காமல் இருக்க முடியும் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் ஒரு அங்கம். அரசமைப்பு பொறுப்பாளர்கள் சரியான காரணங்கள் இல்லாமல் பணிகளை செய்யவில்லை என்றால் நாங்களும் அதிகாரமற்றவர்கள் என்றும் கைகள் கட்டப்பட்டவை என்றும் கூற வேண்டுமா என குடியரசுத் தலைவர் வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நாங்களும் அதிகாரமற்றவர்கள் என்றும் கைகள் கட்டப்பட்டவை என்றும் கூற வேண்டுமா என குடியரசு துணைத் தலைவர் வழக்கில் ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து நாட்டின் 17வது துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான CP ராதாகிருஷ்ணனும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பொது வேட்பாளர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியும் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இதற்கான வேட்புமனு தாக்கல் வியாழக்கிழமை நிறைவடைந்தது. இந்த நிலையில் பிரதமர் மோடி முன்னிலையில் பாரதிய ஜனதா கூட்டணியின் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணன் புதன்கிழமை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். வேட்புமனு தாக்கலின் போது மல்லிகார்ஜுன கார்கே, அன்னை சோனியா காந்தி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, சரத் பவார், திருச்சி சிவா, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். தில்லியில் நேற்று 50 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் இன்று 5 பள்ளிகளுக்கு மிரட்டல் விடுத்துள்ளனர். தில்லியில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வருவது தொடர்கதையாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை மர்ம நபர்களால் பல பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. இதேபோல் நேற்றும் மால்வியா நகரில் உள்ள SKV ஹவுஸ்,
கரோல்பாக் பகுதிகளில் உள்ள ஆந்திர பள்ளிகள் உள்ளிட்ட 50 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து மின்னல் போலீசார் தகவல் தெரிவித்திருந்தனர். வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து பள்ளி மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு மோப்ப நாய்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் கொண்டு போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர். பள்ளிகளில் வெடிகுண்டுகள் ஏதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. இந்த நிலையில் இந்த வாரம் 3வது முறையாக தில்லியில் உள்ள 5 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தில்லியில் இருக்கும் பிரசாத் நகர் மற்றும் துவாரகா செக்டார் உள்ளிட்ட பகுதிகளில் 5 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்தன. சென்னை சோழிங்கநல்லூர் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை ஆலோசனை நடத்தினார். அப்போது தேர்தல் வெற்றி வாய்ப்பு குறித்து பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கினார். உடன் பிறப்பே வா என்ற பெயரில் 1-to-1 மூலம் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் நேரில் சந்தித்து பேசி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை சோழிங்கநல்லூர் ராயபுரம் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் தொகுதிக்குட்பட்ட ஒன்றிய, நகர, பேரூர் செயலாளர்கள் பங்கேற்றனர். ஸ்டாலின் தனித்தனியே ஆலோசனை மேற்கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கிற்கு தடை விதித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்ப பெற்றுள்ளது. சூரியமூர்த்தி என்பவர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பழனிசாமி தரப்பில் உரிமையியல் கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஏற்கனவே பழனிசாமி மனுவை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வி.பி. பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக பிறப்பித்த தடை உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார். அதே சமயம் வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திமுக இருப்பது உங்களுக்காகத்தான், சிறுபான்மை மக்களுக்காக திமுக என்றும் நிற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 நூல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். நியாயங்களின் பயணம், மௌனமாய் உறங்கும் பனித்துளிகள், உலகமறியா தாஜ்மஹால்கள், பூ பூக்கும் இலையுதிர் காலம், வானம் பார்க்காத நட்சத்திரங்கள் ஆகிய நூல்களை முதலமைச்சர் வெளியிட்டார். அப்போது நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், ரகுமான் பேச்சுக்கும் ரசிகன் நான், அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர் என்று கூறினார். ரகுமான் கானுடைய சிறப்பை பற்றி ஒரே வரியை சொல்லணும்னா, அவர் கம்பத்திலே பிறந்தவர். அந்த கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தோழர்களை நான் பார்க்கிறேன். ராமநாதபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். அந்த பகுதியிலும் வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன். சேத்தாக்கத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனவே அந்த தொகுதியிலும் வந்திருக்கக்கூடிய உங்களையும் பார்க்கிறேன். அவரை பொறுத்தவரை தொகுதி மக்களிடத்தில் எந்த அளவுக்கு அன்பை, பாசத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. தந்தையுடைய சிறப்பை, புகழை, அவரை அறிவும் ஆற்றலும் காலங்கள் கடந்தும் நினைத்து நிற்கணும்னு அவரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 நூல்களை அன்போடு நம்முடைய சுவேர்கான் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதை நான் மிகுந்த பாசத்தோடு, பெருமையோடு, பூரிப்போடு, மகிழ்ச்சியோடு, புலகாகித உணர்வோடு நான் வெளியிடுகிறேன். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவை சந்தித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சர்வதேச விண்வெளி நிலையத்தில் முதல் இந்திய விண்வெளி வீரர் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது ஊக்கமளிக்கும் விண்வெளி பயணம், அப்போது அவர் மேற்கொண்ட முக்கிய சோதனைகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் மற்றும் இந்தியாவின் முன்னோடி ககன்யான் திட்டம் குறித்து நாங்கள் விவாதித்தோம். அவரது பயணம் இந்தியாவின் ஊக்கமளிக்கும், அவரது சாதனைகளால் தேசம் பெருமை கொள்கிறது என பதிவிட்டுள்ளார்.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்துக்கள் குறித்து ஆய்வு நடத்த 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக கோவை மாவட்டம் வந்த சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு தலைவர் திரு KV தங்கபாலு காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான இடங்களை ஆய்வு செய்தார். 2 நாட்களாக கோவை, பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர் போன்ற பகுதிகளில் இருக்கும் கோவை மாநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகங்கள் மற்றும் சொத்து தொடர்பான ஆவணங்களை பார்வையிட்டு அவர் ஆய்வு செய்தார். இந்த நிலையில் 2 ஆய்வு பணிகளை கோவையில் உள்ள மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகளை சந்தித்து அவர்களது உடல்நலன் குறித்து விசாரித்தார். முன்னதாக மணியக்காரம்பாளையம் பகுதியில் உள்ள மூத்த காங்கிரஸ் நிர்வாகி KPS மணி இல்லத்திற்கு சென்று அவரின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். இதேபோல் INTUC தொழிற்சங்கத்தின் மூத்த தலைவர் ராமசாமியையும் சந்தித்து அவரது உடல்நிலை குறித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து உக்கடம் பகுதியில் இருக்கும் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை துறை தலைவர் முகமது ஆரிஃப் இல்லத்திற்கு சென்ற அவர் முகமது ஆரிஃபின் தந்தை திரு அம்சாவை சந்தித்தார். கொள்கையும் கோட்பாடும் இல்லாத கட்சி திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். இந்த நிகழ்வில் பங்கேற்க ராணிப்பேட்டைக்கு வருகை தந்த அவருக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் தலைமையில் பொய்க்கால் குதிர், மயிலாட்டம் என பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில்தான் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய மாவட்டத்தை ராணிப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கினோம் என கூறினார். அதிமுக தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, கிட்டத்தட்ட தமிழகத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது, ஜாதி சண்டை கிடையாது. தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிய காலகட்டம் 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் விஜயின் குரலில் உருவான அக்கட்சியின் கொள்கை பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் அக்கட்சியின் கொள்கை பாடல் வெளியாகியுள்ளது. இந்த பாடலானது தவேக தலைவர் விஜயின் குரலில் உருவாகியுள்ள நிலையில் உங்க விஜய் வரேன், பெரியாரின் பேரன் வரான், எளியவர்களின் குரல் போன்ற வரிகள் இடம்பெற்றுள்ளன. விஜய் உயிரன வரனா, விஜய் எளியவன் குரல்னா, விஜய் தனியார் இல்ல கடல்னா, விஜய் எளியவன் குரல்னா, விஜய் தனியார் இல்ல கடல்னா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியின் 2வது மாநில மாநாட்டில் ஆற்றிய உரை தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது உரையில் தவேக அரசியல் ஆதாயத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி அல்ல என்றும், கொள்கை தலைவர்களான பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோரின் வழிகாட்டுதலோடு தொடங்கப்பட்ட கட்சி என்று உறுதியாக தெரிவித்தார். விஜயின் பேச்சு அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஏனெனில் அவர் தனது கட்சியின் எதிரிகளை எதிர்த்தார். நம் ஒரே கொள்கை எதிரி பாஜக தான், ஒரே அரசியல் எதிரி திமுக தான் என்று அவர் திட்டவட்டமாக அறிவித்தார். நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? தமிழ்நாட்டு மக்கள்
உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண். நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்திருக்கிற அரசியலும் அப்படித்தான். உண்மையான அரசியல், உணர்வுபூர்வமான அரசியல், நல்ல அரசியல், நல்லவங்களுக்கான அரசியல், நாட்டு மக்களுக்கான அரசியல், நல்லது மட்டுமே செய்கிற அரசியல். இதோ நம்மளுடைய இந்த 2வது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. 1967லயும் 1977லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த 2வது மாநில மாநாடு. தில்லியில் தெருநாய்களை பிடித்துச் செல்லும் மாநகராட்சி நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் தெருநாய்க்கடி சம்பவங்கள் ஏற்பட்டு ராபிஸ் நோய் தாக்கத்தினால் உயிரிழக்கும் மனிதர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதைத் தொடர்ந்து தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தலைநகர் தில்லியில் உள்ள தெருநாய்கள் அனைத்தையும் பிடித்து காப்பகத்திற்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விரைந்து விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என கூறி மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் விஜய் பிஷ்னோய் அமர்வில் இன்று முறையீடு செய்தார். ஆனால் வழக்கை அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்க நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்தனர். அமாவாசை முன்னிட்டு பூக்கள் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆடி மாதம் முடிவடைந்ததால் அன்றைய தினம் பூக்களின் விலை குறைந்தது. அமாவாசை ஒட்டி கோயம்பேடு மார்க்கெட்டில் பூக்களின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. இதன்படி 1 கிலோ மல்லி, ஐஸ் மல்லி 900 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய்க்கும், முல்லை ஜாதி மல்லி 750 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 500 ரூபாயிலிருந்து 1300 ரூபாய்க்கும், சாமந்தி 160 200 ரூபாய்க்கும், சம்மங்கி 100 200 ரூபாய்க்கும், அரளிப்பு 100 300 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ் 60 160 ரூபாய்க்கும், சாக்லேட் ரோஸ் 140 160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வேலூர் மாவட்டம் சேர்க்காட்டில் தமிழக அரசின் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் உள்ளது. இதன் கட்டுப்பாட்டில் 83 கல்லூரிகள் உள்ளன. இதன் 20வது பட்டமளிப்பு விழாவானது தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான RN ரவி தலைமையில் நடைபெற்றது. இதில் பெங்களூர் MS ராமையா பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தரும் பேராசிரியருமான குல்தீப் குமார் ரெய்னா கலந்து கொண்டு பேருரையாற்றினார். இதில் திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆறுமுகம், பதிவாளர் செந்தில் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் 256 மாணவ மாணவிகளுக்கு நேரடியாக ஆளுநர் பட்டங்களை வழங்கினார். இதில் மாணவர்கள் உறுதிமொழியையும் ஆளுநர் செய்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கன்னிவாடி உப்புக்கரை செல்லும் வழியில் உள்ள காற்றாலை மின் உற்பத்தி பகுதியில் அனுமதி இல்லாமல் டவர் லைன் இழுக்கப்பட்டதாக பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. அப்பகுதியில் முறைகேடாக நிறுவப்பட்ட காற்றாலை மின் கம்பிகளில் சிக்கி தேசிய பறவையான மயில்கள் 10க்கும் மேற்பட்டவை உயிரிழந்தன. இறந்த மயில்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்காமல் தனியார் காற்றாலை ஊழியர்கள் ரகசியமாக அடக்கம் செய்ததாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மூலனூர் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அறிந்திருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் VAO பணிமார்களுக்கான தவறான முதுநிலை பட்டியலை ரத்து செய்து சரியான பட்டியலை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த 3 நாட்கள் போராட்டம் நடத்தி தற்பொழுது 4வது நாளாக வாய்க்கு கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததை கண்டித்தும் அவர்கள் தொடர் போராட்டத்தில் 4வது நாளாக ஈடுபட்டு வருவதால் அந்தந்த மாவட்டத்தில் 9 தாலுகாவில் பணியாற்றி வரும் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் பலர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றதால் சான்றிதழ் வழங்கும் பணி, பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட வருவாய்த்துறை சார்ந்த பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரம் நகரில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன் பொருத்தி இயக்கப்பட்டு வந்த தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் மீது போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் குமாரராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது 10 தனியார் பேருந்துகள் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன் பயன்படுத்தி வந்தது கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததோடு விதிமுறைகளை மீறிய தனியார் பேருந்துகளுக்கு தலா 2000 ரூபாய் வீதம் மொத்தம் 20,000 ரூபாய் அபராதமும் விதித்தனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் நரியன் தெருவில் தங்கமணி, ஆறுமுகம், பாண்டியன், சூர்யா ஆகியோர் அடுத்தடுத்த குடிசை வீடுகளில் வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் பூத்தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்கமணி வீட்டில் திடீரென தீ பற்றியது. இந்த தீ அருகில் இருந்த வீடுகளுக்கு பரவியது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த தங்கமணி வீட்டிலிருந்து வெளியே வந்து சத்தமிட்டார். உடனடியாக அக்கம் பக்கத்தினர் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு நிலையம் மற்றும் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் ஸ்ரீரங்கம் தீயணைப்பு நிலைய அதிகாரி ஆரோக்கியராஜ் தலைமையில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடைத்து தீயை அணைத்தனர். மேலும் வீடுகளில் இருந்த 3 எரிவாயு சிலிண்டர்களில் கசிவு ஏற்படுவதை கண்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த சிலிண்டர்களை உடனடியாக மீட்டு அருகில் உள்ள வாய்க்கால்களில் வீசி அசம்பாவிதத்தை தவிர்த்தனர். தமிழ்நாடு பாரத சாரணியர்கள் தெற்கு மண்டல திரளணி நிகழ்வு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ள மருதகுளம் நெல்லை பொறியியல் கல்லூரிகளில் 3 நாட்கள் நடக்கிறது. இந்த நிகழ்வில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி உள்பட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 650 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த முகாமில் மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகிறது. இதன் தொடக்க விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மண்டல அளவிலான திரளணியை தொடங்கி வைத்தார். தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் படுத்திருந்த சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் புலி, சிறுத்தை, யானை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதை 27 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்டது. அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளதால் வனவிலங்கு நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். இந்த நிலையில் திண்டுக்கல் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள திம்பம் மலைப்பாதையில் வனப்பகுதியில் இருந்து வெளியே வந்த சிறுத்தை ரோட்டோர தடுப்பு சுவர் மீது படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வாகன ஓட்டி வாகனத்தில் இருந்தபடியே சிறுத்தையை செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். தஞ்சாவூரில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடங்கிய பொது நிறுவனங்களின் ஆய்வுக்குழுவினர் தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கில் உள்ள அரிசி மூட்டைகளை குழுவின் தலைவரும் எம்எல்ஏவுமான நந்தகுமார் தலைமையில் ஆய்வு செய்தனர். அப்போது அதில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் இருப்பு வைக்கப்பட்ட 1538 டன் அரிசி பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் இல்லாததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டனர். அதற்கு அதிகாரிகள் உரிய பதில் அளிக்கவில்லை. இதனால் ஆய்வுக் கூட்டத்தில் தகவல்களை தெரிவிக்குமாறு கூறினர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இந்த துறையில ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 பழுப்பு கலர் இந்த அரிசியெல்லாம் இன்னைக்கு கலர் சார்ட்டர் பொருத்தப்பட்டு இன்றைக்கு எந்த பகுதியிலும் தமிழகத்தில் எந்த ரேஷன் கடையிலும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, நீங்க பத்திரிகையாளர் இருக்கீங்க, எந்த ரேஷன் கடையிலும் பழுப்பு நிற அரிசி வருதுன்னு எங்கேயுமே மேக்சிமம் 99% கம்ப்ளைண்டே கிடையாது. ஒரு சில இருக்கக்கூடிய மாதிரி குடோன்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அதுக்குண்டான நடவடிக்கை இந்த குழு எடுக்கும். துறை ரீதியா நடவடிக்கை எடுப்பீங்களா? இந்த மாதிரி 100% இந்த குழுவானது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை எல்லாம் இந்த துறைகள் எல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்லி தமிழகம் முழுவதும் அமைச்சிருக்காரு. நாங்க வரும்போதெல்லாம் ஒரு 2-3 மாவட்டங்கள் போகும்போதெல்லாம் எங்கெல்லாம் இது மாதிரி குறைபாடு இருக்கிறதோ கண்டிப்பா நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சாலியமங்கலம் அருகே நித்த வினோத ராஜவளநாடு, நெல்லித்தோப்பு, கோவிலூர் பகுதியில் அருள்பாலிக்கும் அருள்மிகு சௌந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மேளதாளங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலக நாஞ்சல் கூட்டரங்கில் வைத்து நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா வராததை கண்டித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலக நாஞ்சல் கூட்டரங்கில்
வைத்து மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெறும். அந்த வகையில் இந்த மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்டத்திலிருந்து ஏராளமான விவசாய பெருமக்கள் வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா கூட்டத்திற்கு வராததை தொடர்ந்து வெகுநேரம் காத்திருந்த விவசாயிகள் அதிகாரிகளிடம் தாங்கள் கொண்டு வந்த மனுக்களை வழங்கி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். பொதுவுடைமை சிற்பி தோழர் ஜீவானந்தத்தின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் 1907ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி பிறந்த ஜீவானந்தம் இளமையிலேயே கம்யூனிஸ்ட் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தன்னை அந்த இயக்கத்தில் அர்ப்பணித்து பொது வாழ்வில் ஈடுபட்டார். 1932ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றார். 40 ஆண்டுகள் பொது வாழ்வில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனைகள் அனுபவித்தார். நாடு விடுதலை அடையும் வரை பல்வேறு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த அவர் சென்னை வண்ணாரப்பேட்டை தொகுதியில் நின்று போட்டியிட்டு 1952இல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பொதுவுடைமை சிற்பி என்று அழைக்கப்பட்ட அவருக்கு 119வது பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவிலில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது.